போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஆவேசம். இதை தேவேஷ் காலையிலேருந்து சுற்றியும் கையுமா சுற்றிக்கிட்டே இருக்கான். காரணம் இதுக்கு உண்டியல் தான். இந்த உண்டியல் எப்படா உடச்சி பார்ப்போம், எவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். அவனுக்கு மட்டும் இல்லை, எங்கள் 3 பேருக்குமே அவ்வளோ ஒரு ஆர்வம். எங்கள் 3 பேரையும் தாண்டி உங்களுக்கு எவ்வளோ ஆர்வன்றது பார்ட் 1 உண்டியல் வீடியோவில் நீங்கள் போட்டிருந்த கமெண்ட் தான் எனக்கு அவ்வளோ ஒரு என்கரேஜாக இருந்தது. நம்மளுடைய ஒரு வீடியோ இவ்வளோ பேர் மோட்டிவேஷன் ஆயிருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஆவலாக அடுத்த உண்டியல் வீடியோ எப்போ போடுவீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதோ உங்களுக்காக தான் இந்த வருஷ சேமிப்பை நம்ம பார்த்துடலாம். முதல்ல நம்ம உண்டியல் சூஸ் பண்ணும்போது கீழே இந்த மாதிரி நல்ல பெரிய ஹோலாக இருக்கணுங்க. மேலே ரூபா நோட்டு நல்லா போகணும். பாருங்கள், எனக்கே சின்னதாக தான் அந்த ஹோலு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை உடச்சி ரூபா நோட்டு போகிற மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். உண்டியலில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு பச்சை கற்பூரம் தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோலில் அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் காசை சேமித்து வைங்க. கண்டிப்பாக பூச்சி வராது. இந்த உண்டியல் சேர்த்து வச்சா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அவசரத்துக்கு கண்டிப்பாக உடச்சிருவோம். அந்த நிலமை எனக்குமே வந்திருக்குங்க. வருஷத்துக்கு 3 உண்டியல் வாங்குவோம். ஒன்று அவசரத்துக்கு, இன்னொன்று இந்த ஸ்ட்ரீட் அனிமல்ஸுக்கு ரெஸ்கியூ பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மெடிசனுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த நிலமையில 2 உண்டியலுமே உடஞ்சி போச்சு. இந்த பெரிய உண்டியல் மட்டும் உடைக்காமல் சேர்த்து கொண்டு வந்துட்டோம். போன வருஷம் போட்ட உண்டியல் வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் இது பேங்க்கில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிரந்தர வருமானமாக இருந்தால் மட்டும்தாங்க பேங்க்கில் போய் போட முடியும். இது அப்பப்போ நம்ம கையில் இருக்க செலவு பண்ணுறோன்னு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த காசை செலவு பண்ணாமல் விடும். இந்த மாதிரி நம்ம உண்டியல் சேமிக்கும் போது ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம், அதில் ஒரு 100 ரூபா இப்போ செலவு பண்ண போகிறோன்னா ஒரு 50 ரூபாயிலே வீட்டில் செஞ்சால் எல்லாருமே குடும்பமே சாப்பிடும். அப்போ மீதி ஒரு 50 ரூபா மீதி தானே, அதை கொண்டு போய் உண்டியலில் போடலாம் அப்படின்ற ஒரு மைண்டு நம்மளுக்கு கொண்டு போயிடும். உண்டியல் உடைச்சிடலாமா? ரெடி, உடைக்க போகிறோம். 1 2 3. உண்டியல் உடைக்கும் போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்மளால் உண்டியல் சேர்க்க முடிஞ்சதுன்னு. இது எங்கள் 3 பேரோட காசுங்க. விக்னேஷ், தேவேஷ், எந்த யூடியூப் காசு, கொஞ்சம் என்னுடைய செலவுக்கு கைக்கு செலவுக்கு வச்சுருந்த காசு, இதெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சது. இந்த வாட்டி 500 நான் சேர்க்கலை. கையில் என்னென்ன அமௌண்ட் எப்போ கிடச்சதோ அப்படி போட்டு வச்சுருந்தோம். மேக்ஸிமம் 1 ரூபா 2 ரூபா இருந்தால் கூட அப்படியே கொண்டு போய் பசங்க ஸ்நாக்ஸ் வாங்காமல் அப்படியே உண்டியலில் போட்டாங்க, எனக்கு எதனா செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. இந்த உண்டியல் சேர்க்கறதால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், செலவு கண்டிப்பாக நம்ம குறைச்சிருவோம். குழந்தைங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டும். எப்போ உண்டியல் ஃபில் ஆகும்னு அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு சேமிக்க கற்றுக் கொடுத்துட்டோன்னா அவங்கள லைஃப்பில் கண்டிப்பாக பண கஷ்டன்றதே வராது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக உண்டியல் சேமிப்பை கற்றுக் கொடுங்க. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உண்டியல் சேமிப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய குழந்தையோட சேஞ்சஸும் உங்களுடைய மைண்ட் சேஞ்சஸும் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் சேர்த்த அப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம இவ்வளோ பணம் வேஸ்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு நீங்கள் இனிமேல் அதிகமாக சேமிக்க ஆரம்பிப்பீங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன உண்டியல் வாங்கி ஸ்டார்ட் பண்ணேன். ஐயோ நம்ம எங்கேருந்து சேர்க்க போகிறோம், நம்மக்கிட்ட எங்கே காசு இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நம்மளாலையும் சேமிக்க முடியும், நமக்கும் ஒரு அமௌண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்க முடியுன்றது தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக ஒரு பெண்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மைண்ட்லி ரிலாக்ஸாக இருப்பீங்க. உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ரிலாக்ஸ் அப்படியே காற்றுல பட்டம் பறக்கிற மாதிரி இருக்குங்க. பறக்கிற பட்டம் மாதிரி தாங்க பெண்களோட லைஃபு. நம்ம வளர்கிற வரைக்கும் அப்பா அம்மா கையில் அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கையில் அந்த நூல் வந்துடுது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பறக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு பறக்கணும் அப்படின்ற லெவல் அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இதுவே பட்டம் நல்லா விட தெரிஞ்சவங்க நல்ல உயர 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 பறக்க விடுவாங்க. பட்டம் சரியாகவே பறக்க விட தெரியாதவங்க அதை உயரமாகவும் பறக்க விடாமல் தாழ்வாகவும் பறக்க விடாமல் ஒரு நடுநிலையில் வச்சு கடைசியில் நூலே அருந்து போகும். அந்த மாதிரி தான் பெண்களோட லைஃபு. ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சாதான் நம்ம லைஃபு நிம்மதியாக இருக்கும். நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறாங்களோ இல்லையோ, ஃபினான்ஷியலாக நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா நம்மளை சுத்தமாக யாருமே மதிக்கவே மாட்டாங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்படி தான் நிலமை இருக்கும். அதனால்
எல்லாரும் நம்மளை கேர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வீட்டில் சும்மா தானே இருக்கா? நம்ம அவ்வளோ செய்வோம். வீட்டில் என்னங்க சும்மாவாங்க இருக்க முடியும்? வீடில் நம்ம சும்மா இருந்தோம்னா வீடு வீடாகவே இருக்காதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. லைஃப் பார்ட்னருக்கும் தெரியறது கிடையாது. வீட்டில் தானே இருக்கேன், வீட்டில் தானே இருக்கேன்றாங்க. வீட்டில் இருக்கிறது தான் எவ்வளோ பெரிய டிப்ரெஷன்றது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சமைக்கிறதுலாம் ஒரு வேலையா? இதெல்லாம் நல்லா ஈஸியாக அசால்ட்டாக செய்வேன் அப்படின்னு ஆண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு நாள் சமைக்கலாம், 2 நாள் சமைக்கலாம், இல்லை ஒரு 1 வீக்கே கூட சமைக்கலான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த சமையல் வந்து சாகிற வரைக்கும் ரொட்டீனாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அதோட வலியும் அதோட வேதனையும் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தைரியமாக இருக்கிற நானே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து அழுவேன். ஏன் அழறேன்னே எனக்கு தெரியாது. எப்பயுமே பெற்றவங்க வீட்டில் நம்ம ராணியாகவே தான் வச்சுருப்பாங்க, ஒன்றுமே இல்லைனாலும். கட்டினவங்க வீட்டில் ராணி மாதிரி இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராணி மாதிரி இருக்கிறோமே தவிர ராணியாக இல்லை. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் நம்ம வந்து புலம்பி அழுது நம்மளை நிரூபிக்கிறத விட நம்மளால் முடிஞ்சது என்ன நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமோ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிங்க. உங்கள் கை செலவுக்குன்னு கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட்லேயும் நீங்கள் ரிலாக்ஸ் ஆவீங்க. எந்த டிப்ரெஷனும் அதிகமாக இருக்காது. சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஓவர் திங்கிங்கே இருக்காதுங்க. ஐயோ நமக்கு அவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணமே தோணாது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என் மைண்டில் தோணுது ஒன்று தான். தேவையே இல்லாத விஷயத்துக்கெலாம் நம்ம இதுங்களுக்கெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். வெட்டியாக இருக்கிறதுங்களுக்கெல்லாம் நம்ம நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கோமே. ஸோ அதனால் எதை நினச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் எதனா ஏர்ன் பண்ணுற வழியை பாருங்கள். உங்களால் முடியும்னு நம்புங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஹோப் உங்கள் மேலே மட்டும் வைங்க, வேறு யார் மேலேயுமே வைக்காதீங்க. அப்போ தான் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் சேமிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ சேர்த்தீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. சப்போஸ் இல்லை நான் இன்னும் சேர்க்கவே ஆரம்பிக்கல, இனி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லி ரெட் ஹார்ட் கொடுங்க. இந்த டைமில் சுபா டியருக்கு நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு வந்து எதுவுமே சேமிக்க முடியாத நிலமை, ஜுவல்ஸ் எல்லாமே விற்றுட்டோம். இந்த வருஷம் சேர்த்தே வைக்க முடியாது அப்படின்ட்டு நான் உண்டியிலே வாங்கலை. ஆனால் சுபா டியர் நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள், சப்ஸ்கிரைபர் நான் சொல்ல மாட்டேன், நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள். சுபா டியர் ஒரு முறை கேட்டிருந்தாங்க என்கிட்ட, உண்டில் சேர்க்குறியா சக்தி அப்படின்ட்டு. இந்த வருஷம் முடியாது சுபா டியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவங்க எனக்கு ஹோப் கொடுத்தாங்க. இல்லை சக்தி, நீ மஞ்சள் துணியில் முடிஞ்சு வை, கண்டிப்பாக உன்னால் சேர்க்க முடியும்னாங்க. ஸோ நான் சுபா டியர் சொல்கிறது எல்லாமே நான் செஞ்சுருக்கேன். எனக்கு நிறையவே நிறைவேறி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கண் திருஷ்டிலேருந்து எல்லாமே சொன்னாங்க, எனக்கு எல்லாமே நிறைவேறி இருக்குது. ஸோ இதையும் செஞ்சு வச்சேன், ஹோப்போடு செஞ்சு வச்சேன். ஸ்டார்ட் பண்ணேங்க, 8 மாதத்தில் உண்டியல் ஃபுல்லாகிடுச்சு. நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். உண்மையாகவே இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறது சுபா டியருக்கு தான். தேங்க்யூ ஸோ மச் சுபா டியர். என்றதுக்கு முன்னாடி 500 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, 2 ருபீஸ், 5 ருபீஸ், 1 ருபீஸ்னு தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கவுண்ட் பண்ணோம். போன வாட்டி 500 இருந்ததால் நான் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருந்தது. இந்த வாட்டி ஒரே சில்லறையாக இருந்ததால் ஒரே கஷ்டமாக போச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு அந்த அமௌண்ட்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே. உண்டியல் 1 ரூபா காயின்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் 1 ரூபாயிலேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 ருபி காயின் 140 காயின் இருந்தது, 2 ருபி காயின் 304 இருந்தது, 5 ருபி காயின் 408, 10 ருபீஸ் காயின் 620 காயின் இருந்தது, 20 ருபி காயின் 25 இருந்துச்சு. அடுத்து ரூபா நோட்டு எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்துடலாம். 50 ரூபா நோட்டு 21 இருந்தது, 20 ரூபா நோட்டு 18 இருந்தது, 100 ரூபா நோட்டு 32 இருந்தது, 200 ரூபா நோட்டு 20 இருந்தது, 500 நோட் 64 இருந்தது. இவ்வளோ தாங்க அமௌண்ட் இருந்தது. இது மொத்தமாக டோட்டல் பண்ணி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ வந்ததுன்னு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். பார்ட் 1 உண்டியல் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட்டில் என் ஸ்க்ரீனில் என் 1 வருட சேமிப்புன்ட்டு காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்போ சேர்த்துருக்கேன்றது. அதுவும் இல்லாமல் அதில் கமெண்ட்ஸை போய் பாருங்கள், எவ்வளோ பேர் மோட்டிவ் ஆகியிருக்காங்கன்றது. அது மட்டும் இல்லை, அந்த ஒரே வீடியோவுக்கு எனக்கு 6000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க. என்னோட லக்கியஸ்ட் வீடியோன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.